ஹலோ ஆல். இது சாட்டர்டே மார்னிங். காலைல எழுந்திரிச்சோன்னா தேதி கிழிக்கிறது, மெயின் டோரை ஓப்பன் பண்ணி சில்லுன்னு காற்று வர்றதை வேடிக்கை பார்க்குறது, எங்கள் 2 வேலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸுன்றதுனால ட்ரெஸ்ஸை மட்டும் அயர்ன் பண்ணி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு யாரோ சென்ட் ஆஃப் ஒர்க் ட்ரீட் கொடுக்குறாங்களாம். ஸோ லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும்ன்றதுனால சரி கருப்பு உளுந்து களி கிண்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அதுதான் செய்ய வந்தேன். பெருசாக ரெசிபிலாம் இல்லை, இந்த பவுட்ரு மட்டும் எங்கள் அத்தை அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நானே மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுட்ரை வந்து தண்ணியில் ஒரு 3 ஸ்பூன் எனக்கு வேறுன்ற மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டு அதில் வந்துட்டு சர்க்கரை நல்லெண்ணெய் ஊற்றி அசீஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருந்தேன். சாட்டர்டேனாலே எனக்கு ரெஸ்ட் டே தான். ஸோ அதாவது ஆல்டர்னேட் சாட்டர்டே வந்து பேங்க்கில் ஒர்க்கிங் டே. ஸோ அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. அந்த டைமில் நான் மட்டும் இருக்கிறதுனால சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டு நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறது தான் எனக்கு வேலை. எனக்கு ரொம்ப களி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்வீட் மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால இந்த கன்சிஸ்டன்சிலே இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் ஆஃபீஸில் சாந்தா அப்படின்றவங்களோட ஒய்ஃப் வந்து ஹோம் பேக்கிங் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ப்ரௌனி, சாக்கோலோவா கேக்கு எல்லாமே சூப்பராக செய்வாங்க. ஆனால் இது 2 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வாங்கி வேறு கொடுத்துட்டு போனாங்க. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. யார் யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும், உங்களுக்கு கேக்கெலாம் பிடிக்குமா இல்லை ப்ரௌனி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் எனக்கு க்ரீம் கேக்லாம் பிடிக்கிறதில்ல, ப்ரௌனி சாப்பிட தான் பிடிச்சிருக்கு. இதுதான் சயின்ஸ் ஹோம் பேக்கர்ஸ், இதுதான் அவங்களோட லிஸ்டிங். இவங்க செக் பண்ணி பார்த்து என் தம்பியோட ஸ்கூட்டி அவங்களோட பைக் ரெண்டுமே போட்டி போகிறப்ப தான் அடைச்ச மாதிரி நிற்கும். இன்னைக்கு 2 பேருமே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து சரி ஓகே, இந்த டைமில் நல்லா சோப் போட்டு கழுவி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதெல்லாம் கழுவிட்டு இருந்தோம். நல்லா ஃபஸ்ட்டு சோப் போட்டு கழுவி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 பக்கெட் தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுட்டேன். பார்க்கவே நல்லா க்ளீனாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆனால் சாயந்தரம் வண்டி எடுத்துகிட்டு வந்து மண்ணோடு போடும்போது மறுபடியும் இந்த இடம் குப்பையாகிடும். காலைல போடலான்னு நினைக்கிறேன். இந்த நல்லா அழகாக கூட்டியிருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நல்லா அழகாக இருக்குல்ல கூட்டினதுக்கப்புறம். இதுக்குள்ள வந்தால் வீடு கலங்கோலமாக்கி வச்சுருக்கேன். எல்லாம் நான் பண்ண வேலை தான். ஒரு ஃபுல்லாக துணி அது இதுன்னு போட்டு இறச்சாச்சு. ஆனால் கடைசியில் நான் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும். அதனால் எல்லாத்தையும் அழகாக எடுத்து அலக்கி வச்சுட்டு நல்லா சூப்பராக பளபளன்னு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நாம் மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் வேலைன்னு மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கேன். அப்படியே கிச்சன் வந்து அங்கேயும் இப்படி தான் அலங்கோலப்படுத்தி வச்சுருக்கேன். சரி அதையும் க்ளீன் பண்ணிடலாம் கையோட அப்படின்னு சேர்த்து கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். என் தம்பி மத்தியானமாக வந்தான். வரும்போதே வந்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நான் சமைக்கலை சரின்ட்டு. அவன் வந்து வெஜிடேரியன், அவன் மேலே தான் கிழிக்குனான். எனக்கு கிச்சன் பிரியாணி கொடுத்தானே நல்லா சாப்பிட்டு நல்லா 1 மணி நேரம் படுத்து தூங்கிட்டேன். சரி நான் அவன் 4 மணிக்கு கிளம்புறேன்ட்டான். சரி நானும் வாசலில் கொஞ்சம் கூட்டி வச்சுருந்த குப்பையெல்லாம் சேர்த்து கொளுத்தி விட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். குப்பை கொளுத்துறோன்னு தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு பார்த்தா நேற்றுன்னு பார்த்து என்னன்னு தெரில, வானத்தில் ஒரே ஏரோப்ளைனாக பறந்துகிட்டே இருந்தது. எதுக்கு பறக்குதுன்னே தெரில. இது பாருங்கள், இது கூட கொஞ்சம் எப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கிட்ட பறந்தது. அவங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் ஒரு ஆரஞ்சு பழம் உரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்படி தான் இன்னைக்கு சாட்டர்டே எனக்கு டே போச்சு. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.